குளிர்காலம் ஆனா கேரட் அல்வா செய்யல. இது எப்பயாவது சாத்தியமா? குளிர்காலத்துல கேரட் அல்வா செய்யாம இருந்தா அது குற்றம்னு சொல்லுவேன். சோ இன்னைக்கு மேக்னாஸ் ஃபுட் மேஜிக்ல செய்யறது கேரட் அல்வா. சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதுவும் குற்றம் தான். இந்த கடாய சூடாக வச்சிருக்கேன். அப்புறம் அதுல 2 பெரிய ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். இங்க என்கிட்ட இருக்க இந்த குளிர்கால சிவப்பு கேரட் இருக்குல்ல, இது இருக்கு. அத நான் நல்லா துண்டா வெட்டி வச்சிருக்கேன். அப்பதான் இத நெய்யில நல்லா வறுக்க முடியும், சரியா இருக்கும். அப்புறம் இங்க நெய்ய உருக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த கேரட்டை இப்படி சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில வறுத்த கேரட் அல்வா இருக்குல்ல, இது வாசனைலாம் வராது. இது இந்த வேக வச்ச கேரட் மாதிரியே இருக்கும். அதனால இத நான் மூடி வச்சுட்டு சமைச்சுக்கிறேன். இது சமைக்க குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகும். அதனால இப்போ மூடி வச்சுட்டு கேரட்டை வேக விட்டுறலாம். இந்த மாதிரி வா வா கேரட் நெய்யில நல்லா வறுபட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல? கேரட் எவ்வளோ நல்லா பளபளப்பா வந்திருக்குது. நீங்களே பாருங்களேன். இந்த நேரத்துல நான் இதுல ஒண்ணு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 1 கப் பால். இப்போ வாங்க இது நல்லாவே வெந்துட்டு இருக்கட்டும். இது சமைக்க 10-15 நிமிஷம் ஆகும். இந்த கேரட் பாலை முழுசா உறிஞ்சிருக்கணும். பால் பாதியா கம்மி ஆகி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த நேரத்துல இதுல கொஞ்சமா கோயா போட்டுக்கலாம். நான் இதுல சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன் கோயா. அப்புறம் கோயாவையும் நல்லா கலக்கிக்கலாம். இது சமைக்க 5-10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப இந்த பால் கிட்டத்தட்ட சுண்டி இருக்கு. இந்த கேரட் அல்வால இப்ப இதுல சர்க்கரைய சேர்க்கலாம். நான் இதுல 3/4 கப் சர்க்கரைய சேர்க்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா கலக்கிக்கலாம். நீங்க சர்க்கரைய சேர்த்த உடனே இது தண்ணி விட ஆரம்பிச்சிரும். திரும்பவும் கேரட்டை கொஞ்ச நேரம் சமைக்கலாம். சோ திரும்பவும் கலக்கிக்கலாம். இந்த நேரத்துல நான் ஏலக்காய் பொடியா இதுல சேர்த்துக்கிறேன். இது 4-5 ஏலக்காய் பொடி இந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் முந்திரிய போட்டுக்கலாம். நான் கூடவே திராட்சைய சேர்க்கிறேன். இப்ப இந்த சர்க்கரை தண்ணி முழுசா சுண்டுற வரைக்கும் நம்ம இந்த கேரட் அல்வாவை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்பதான் ஒரு நல்ல உலர்ந்த கேரட் அல்வா கிடைக்கும். இப்போ சர்க்கரை தண்ணி முழுசாவே நல்லா சுண்டி இருக்கு. ஊரங்கள்ல பார்த்தாலும் நெய் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கேரட் அல்வா முழுசா தயாராயிருச்சு. இப்ப கடைசியா கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம் அதை பரிமாறிக்கலாம். நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். இது பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு. ரொம்ப ருசியா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த கேரட் அல்வாவை இப்ப சர்விங் பிளேட்ல மாத்திக்கலாம். வாங்க இந்த கேரட் அல்வாவை கார்னிஷ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் முந்திரி இருக்கு, அதை போட்டுக்கிறேன். இங்க என்கிட்ட சின்னதா வெட்டின பிஸ்தா இருக்கு, அதையும் நான் போட்டுக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு கேரட் அல்வா.